அண்மைச் செய்தி, நாகையில் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகையிலிருந்து ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். என்ன நடந்தது? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம், வேதாரண்யம் பகுதிகளைச் சேர்ந்த இந்த பைபர் படகு மீனவர்கள் கோடியக்கரை அருகே இன்றைக்கு கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் அதிவேகமாக வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து அக்கரைப்பேட்டை, அதே போல வெள்ளப்பள்ளம், செருதூர் மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அதில் இருந்த தமிழக மீனவர்களை கத்தியால் தாக்கியும், இரும்பு ராடு, கட்டையால் மண்டையில் அடித்தும் அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படகில் இருந்த அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், செருதூர் மீனவர்கள் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கடலில் தள்ளி பல மணி நேரம் நீந்த வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மீனவர்கள் பல்வேறு தாக்குதலுக்கு ஆளானதால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து போயிருக்கிறார்கள். இதனை பயன்படுத்தி கொண்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் அந்த நாகை மாவட்ட மீனவர்களின் 3 படகில் இருந்த மீனவர்களின் அந்த ஜிபிஎஸ் வலை, பிடித்து வைத்திருந்த மீன்களை எல்லாம் அங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சில படகுகள்ல எஞ்சினும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கரை சேர முடியாமல் பல மணி நேரம் கடலிலேயே தவித்து இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சக மீனவர்கள் தான் சில மீனவர்களை காப்பாற்றி கரை சேர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அடுக்கடுக்காக இந்த இலங்கை கடல் கொள்ளையர்களின் அட்டூழியத்திற்கு ஆளாகி அவர்கள் தற்போது அந்த ஆம்புலன்ஸ் மூலம் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு, அதாவது குறிப்பா அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், செருதூர் மீனவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவர்கள் தையல் போட்டு இந்த அடுத்த கட்டமாக அவர்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவர் தாக்கப்பட்ட செய்தி அறிந்து மீனவரின் உறவினர்கள் தற்போது நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கத்தி கதறி அழுது அவங்க அந்த வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிற சம்பவம் ஒட்டுமொத்தமா நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பையும் அந்த பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது வரை மேலும் ஒரு 3 மீனவர்கள் இப்போ வந்திருக்காங்க. ஏற்கனவே 17 மீனவர்கள் தாக்கப்பட்ட சூழ்நிலையில மேலும் செருதூரை சேர்ந்த மீனவர் வந்திருக்காங்க. இதுல சர்க்குணம் என்ற மீனவருக்கு தலையில ஒரு வெட்டுக்காயம் வந்திருக்கு. ரத்த வெள்ளத்துல தற்போது ஆம்புலன்ஸ்ல இருந்து உள்ள கொண்டு அவங்க இப்ப அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கான சிகிச்சை இங்கு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த உறவினர்லாம் இந்த பகுதியில மீனவர்களின் வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு சொல்லி கதறி இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்துல உடனடியா மீனவர்களுக்கு, அதாவது குறிப்பா தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உதவிட வேண்டும் என்ற கோரிக்கை தான் இந்த பகுதியில் இருந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியை ஒரு மீனவர் தாக்குதலினால பரபரப்பாக காணப்படுகிறது. இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களை தாக்கியது தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.